பாம்பு கடிச்சுன்னா குடங்குடமா ரத்தாந்து எடுத்து செத்துருவோமா. ஒண்ணு இந்த பாம்பு நக்குச்சுன்னா குஷ்டநோய் வந்துருமா நமக்கு. இது எந்த பாம்பும் இல்ல, இது பேர் வந்து ரத்த விரியன் இல்லைன்னா ரத்த மண்டல பாம்பா. முன்னூறு பாம்பு இருக்கு. அது ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பாம்பு, இடையில ரொம்ப ட்ரெண்டிங்கான பாம்பு, நிறைய பேர் வாழ்க்கையை வெறுத்த பாம்பு. அது என்ன பாம்புனா மண்ணுளி பாம்பு. ஏன் ரெண்டையும் சொல்றேன் அப்படின்னா, இந்த மண்ணுளி பாம்போட குட்டி தான் அந்த ரத்தவரியன். ஆக்சுவலி ரத்தவரியன் பேரே கிடையாது. அது குட்டி போடும்போது அந்த குட்டி ரெட் கலர்ல இருக்கும். ஒரு தவளை முட்டையிலிருந்து வரும்போது குட்டியா இருந்து அதுக்கப்புறம் அது அறத்தவளையமாகி அப்புறம் முழுத்தவளையம் வரும். அதே மாதிரிதான் இந்த மண்ணுளி பாம்பு குட்டி பிறக்கும் போது ஆரஞ்சு கலர்ல ரெட் கலர்ல இருக்கும். உடம்பு ஃபுல்லா கருப்பு கருப்பு புள்ளியா இருக்கும். அந்த குட்டி வளர 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 அந்த கருப்பு புள்ளி எல்லாமே சேர்ந்து மொத்தமா உடம்பு ஃபுல்லா ஆக்கிரமிப்பு பண்ணி கருப்பா மாறிடும். இதான் மண்ணுளி பாம்பு. மற்றபடி இந்த ரத்த விரியன் ரத்த சாவம் எதுவும் கிடையாது. ஒண்ணு இந்த பாம்புக்கு விஷம் கிடையாது. ரொம்ப ரொம்ப அப்பாவியான பாம்பு. நம்ம ரொம்ப தொந்தரவு பண்றோம், அதை ரொம்ப காயப்படுத்துறோம், இல்ல அடிச்சா மட்டும்தான் நம்மளை கடிக்கும் தவிர மற்ற எதுக்காக நம்மளை கடிக்காது. இந்த மாதிரி உங்க ஊர்ல இந்த பாம்பு பத்தி சொல்லியிருக்காங்களா? நீங்க இந்த பாம்பு பாத்திருக்கீங்களா?